திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே திருச்சி நாமக்கல் சாலையில் சென்ற வாகனங்களை மறித்து இரவு நேர ரோந்து வாகனத்தில் இருந்த போலீசார் மற்றும் பிரெண்ட்ஸ் ஆப் போலீஸ் என கூறப்படும் வாலிபர் லஞ்சம் வாங்கிய வீடியோ வலைத்தளங்களில் பரவிய நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தொட்டியம் அருகே உள்ள ஏலூர்பட்டி என்ற இடத்தில் இரவு நேர ரோந்து போலீசாரிடம் சேர்ந்து கொண்டு வாலிபர் ஒருவர் வாகனங்களை நிறுத்தி பணம் வாங்கும் காட்சி வெளியானது. இந்த சம்பவம் குறித்து விசாரணை செய்த திருச்சி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் வருண்குமார், தொட்டியம் காட்டுப்புத்தூர் பகுதியில் ரோந்து வாகனத்தில் பணிபுரிந்த வடிவேல், செல்வம் ஆகிய 2 SI-களையும் தலைமை காவலர் பாலச்சந்திரன், முதன்மை காவலர் சாந்தமூர்த்தி, காவலர் நந்தகுமார், அண்ணாமலை ஆகிய 6 காவலர்களை கூண்டோடு ஆயுதப்படைக்கு மாற்றி அதிரடி உத்தரவை பிறப்பித்தார். மேலும் பிரெண்ட்ஸ் ஆப் போலீஸ் என கூறி திருச்சி நாமக்கல் சாலையில் வாகனங்களை மறித்து பணம் வசூல் செய்த முசிறித்தாப்பேட்டை ரோட்டில் வசிக்கும் ராஜ்கமல் என்பவரை காட்டுப்புத்தூர் போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருச்சி காவல் கண்காணிப்பாளர் மேற்கொண்ட இந்த அதிரடி சம்பவம் போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தவறு எங்க ஆரம்பிக்குது சார்? நான் ப்ரெஸ் ஐடி கார்டு பார்க்குறீங்களா? இல்லைங்க சார், நான் வந்து ஒரு நிமிஷம் மாநில தலைவர் நான் ஒரு பத்திரிகை எடிட்டர். நான் இல்லை எல்லாரும் வசூல் பண்ண ஆரம்பித்தா என்ன சார்? நீங்கள் யூனிஃபார்ம் போட்டிருக்கீங்க, ஏதாவது எல்லாம் கொடுத்துட்டு போவாங்க. இப்போ இதெல்லாம் வந்து கொடுமையாக இருக்குது. யூனிஃபார்ம் போடாத இவர் வண்டி கேட்கறது இவர் யாரு சார்? இவர் எதுக்கு வண்டி கேட்கணும்? வாங்க சார், சொல்லுங்க. போயிட்டு திருப்பிட்டு வரோம். இந்த லாரிக்கு எவ்வளோதான் சார் கொடுத்து அழுவாங்க. எல்லாம் போய் இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நின்று வசூல் பண்ண ஆரம்பிச்சா எங்கே போய் முடியும் இதெல்லாம்? அவர் யாருங்க? அவருக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? ஹைவே கண்ட்ரோல் இருக்கிறீங்க, ரைட்டு, ஓகே, பேசுங்க அவர்கிட்ட பேசுங்க. நான் உண்மையுமே வேணாண்ணே, சரி வேணாம், பிரச்சனை வேணான்னு. அவர் அவ்வளோ டென்ஷன் ஆகுறாரு. எந்த ஊரில் நீங்கள் இருக்கீங்க? எந்த ஸ்டேஷன் லிமிட் சார் வருது? ஏன் இவங்களுக்குலாம் அப்படி ட்ரைனிங் கொடுக்குறீங்க? அதனால ஆள் வச்சு வசூல் பண்ணுறதா? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் எதுக்கு பண்ணுவாங்க? இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இப்போ தூக்கம் போட்டுட்டு இருக்கிறீங்களா? நான் திருப்பி போயிட்டு தான் திரும்பி வர்றேன். காசு வாங்கிறது இவர் யாரு அப்படின்ட்டு. போலீஸ்காரங்களுக்கு ஒவ்வொரு 50 கிலோமீட்டருக்கு 50 கிலோமீட்டர் நின்று கொடுத்துட்டு போகிறாங்க. இப்போ இவங்களெல்லாம் வந்து பார்த்தா அப்புறம் பொதுமக்களும் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இருக்கிறது கூட நான் தப்புன்னு சொல்லுவாங்க. ரைட்டு வாங்குங்க, நைட்டு மகளா உங்களுக்கு கஷ்டப்படுறீங்க. உங்களில் ஒருத்தர் இருந்து வாங்கணும்ல, அதை விட்டுட்டு யாருன்னே தெரியாமல் யூனிஃபார்ம் இல்லாத ஒருத்தர் விட்டு நீங்கள் வண்டியை மறித்து நீங்கள் வாங்கினீங்கன்னா அப்போ போலீஸுக்கு என்ன மரியாதை சொல்லுங்கள்? அப்போ போலீஸுக்கு என்ன மரியாதை? தம்பி, உன்னை மறுபடியும் இந்த நான் நாமக்கல் தான், என் சங்கத்துக்காரங்க எல்லா ஊர்லேயும் இருக்கிறாங்க. உன்னை மறுபடியும் இந்த மாதிரி என்னைக்காவது பார்த்தேன், அந்த மாதிரி வழியில் வண்டி வர முடியல. ஆதாரம் இப்போ நீங்கள் ஐடி கார்டு இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுக்கு ஐடி கார்டு இருக்கா? ஐடி கார்டு வச்சுருக்கீங்களா? நீங்கள் என்ன வரீங்க? ஐடி கார்டு ஏதாவது கொடுத்துருப்பாங்கல்ல? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸுக்கு ஐடி கார்டு கொடுத்துருப்பாங்கல்ல? கொடுத்துருக்காங்களா இல்லையா? யாரும் அதிகாரம் கொடுக்குறது? ஐடி கார்டை கொடுத்துருப்பாங்க. யார் எவ்வளோ நாளாக இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸை? ஐடி கார்டு இல்லாத ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா? இல்லை வசூல் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்களா? இல்லை, இவங்க சார் வச்சுருக்காங்களா? எவ்வளோ வாங்கினீங்க அந்த வண்டிக்கிட்ட? எவ்வளோ வாங்கினீங்க? செக் பண்ணலாமா இப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்குன்னு? சொன்னீங்கன்னா கரெக்டாக பிரச்சனை இல்லை. எவ்வளோன்னு சொல்லுவாங்க. அவங்க வண்டியில் உட்காந்து வண்டிக்கார லாரிக்கார கஷ்டப்படுறாங்க வராங்க. இந்த ரோட்ல யாரு என்னன்னு தெரியாதெல்லாம் வண்டியை மறிச்சு காசு கேட்குறீங்க. அது வேற லைட்டு நீங்கள் மூஞ்சில் அடிக்கிறீங்க, டார்ச் லைட்டு. யார் என்னென்ன இது இல்லாமல் ஒரு வண்டியை தேக்கிறதுக்கு உங்களுக்குலாம் அதிகாரம் கொடுத்துட்டு அப்படி இருக்கு. யாரையும் குறை சொல்கிறதுக்குலாம் இல்லை. கவர்மெண்ட்டை குறை சொல்கிறதா இல்லை அதிகாரிகளை குறை சொல்கிறதான்னு தெரியல. ஏங்க முடியாதுங்க, இந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அவருக்கு முடியல, நீங்க எல்லாம் வந்துருக்கீங்க. அதுக்கு தான் அவ்வளோ வண்டி கொடுக்குறாங்க. ஆனால் போகலாம் சார் இவர் உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா இல்லையா? ஐடி கார்டு இல்லைன்றாரு, எப்படி நம்புறது? ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா? எதுக்கா போய் பேசுகிறேன்? நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா? நிஜமா நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸா? போலீஸ்காரங்க பேரை கெடுக்க வரியா?
போலீஸ்காரங்க இவங்க போலீஸ்காரங்க நினச்சிட்டு இருக்கிறியா? உண்மையான போலீஸ்காரங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியுமா? இப்போ கூட நாங்கள் நடத்தின மீட்டிங்கில் டிஎஸ்பி வரைக்கும் வந்துட்டு போகிறாரு. நீ ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸு தயவு செஞ்சு காவல்துறையோட பேரை கிடைக்காதீங்க. நீங்களாம் வண்டியை தேக்கி நீ பணம் வாங்குற அவ்வளோ தைரியமா இவ்வளோ பெரிய ஹைவேவில் இந்த போலீஸ் வண்டி பக்கத்தில் நிற்கிறப்பவே அவ்வளோ தைரியம் உங்களுக்கு? கேட்க ஆள் இல்லை. விடு, நான் காலைல எஸ்பி ஆஃபீஸில் வந்து பேசிக்கிறேன் வாங்க.